ரதியா காடுப்படியில் இன்றைக்கி ஒரு குட்டி லைவு. அக்கா வீடு ஷிஃப்ட் பண்ணுறேன், ரெண்டுக்கு தான்ப்பா. அது இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ வேலை. இப்போ 3 டேஸாக அந்த வேலை தான் நடந்துகிட்ருக்கு. இங்கே பாருங்கள், இந்த செல்ஃபு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு வீடு மாற்றுறத மாதிரி வேலை எதுவுமே கிடையாது, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பீரோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். இது வந்து சாட்டர்டே தான் கிளம்புறேன், அதனால் 3 டேஸ்க்கு உள்ள ட்ரெஸ்ஸை மட்டும் உள்ளே வச்சுருக்கேன். இது இன்னொரு பீரோ, இது ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சு. ஒன்றா க்ளீன் பண்ணிட்டு வரேன். 3 டேஸ் ஆச்சு. பேக்கிங் மட்டுமே இப்போ அட்டைப்பெட்டி பெரிய பெரிய பாக்ஸு 11 பாக்ஸு போட்டு வச்சுருக்குறேன் அக்கா. இந்த பாருங்கள், அந்த பீரோ ஃபுல்லாக க்ளீனிங்கு. பேப்பரை மட்டும் எடுத்துடலாம், இல்லைன்னா அதை அங்கே போய் நல்லா க்ளீன் பண்ணி எல்லாமே நம்ம இங்கே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ரொம்ப 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 நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். க்ளீன் பண்ணிட்டு மார்க்கர் பண்ண வச்சு என்னென்ன பொருள் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லி மார்க் பண்ணிடுங்க. இது எல்லாேருக்கும் தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்கன்னு தான் அக்கா ஷேர் பண்ணிக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு வீடு. இந்த ரெட் கலர் பேக்கில் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டான இது மட்டும் வச்சுருக்கேன், சாட்டர்டே கையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அப்புறமா இது ஒரு கபோர்டு ஃபுல்லாகவே இது வந்து ஃபுல்லாக இது இருந்துச்சு, கிளாஸ் ஐட்டம் ஃபுல்லாக இருந்துச்சு. இது மெடிசனு. இது வந்து கீழே கோலப்பொடி. இது வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு அந்த கோலப்பொடி வந்து கலரு, எல்லா கலரும் வச்சுருக்கிறேன். அதை வந்து நம்ம பேக்கெட்டில் தான் போடணும். இந்த அடுக்கி விட்ருக்கோம் பாருங்கள், கிட்டத்தட்ட 11, 12 2 நான் இன்னும் பெட்ரூமில் வர கட்டில் இருக்குது. 4 மூட்டையும் 10 பாக்ஸு 10 பாக்ஸும் எவ்வளோ பெரிய பாக்ஸாக இருக்குதுன்னு பாருங்கள். இன்னும் மீதி இருக்குது. இப்போ இன்றைக்கி வந்து வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே 2 டேஸுக்கு இன்னும் பேக்கிங் இருக்குது. அவ்வளோ கஷ்டம். வீடு காலி பண்ணுற ஈஸியான சமாச்சாரமே இல்லை, அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. ஃபுல்லாக நம்ம வெரைட்டியாக எல்லாத்தையும் பாக்ஸில் வச்சு மார்க்கர் வச்சு எழுதி வச்சுட்டா தான் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கணும். அந்த மாதிரி தான் அக்கா பண்ணியிருக்கிறேன். ஃபுல் இதுவும் எல்லா பாக்ஸும் நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் பண்ணோம். ரொம்ப 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 ஹெல்ப்பிங்காக இருப்பாங்க என் ஹஸ்பண்டு. அவங்களும் சேர்ந்து தான் இந்த பேக்கிங்கே முடிச்சிருக்கிறோம். பேக்கர்ஸ் வர்றதுக்கெலாம் நம்ம இதெல்லாம் முடிச்சு வச்சா. இது ஷோகேஸில் மேலே பொம்மையாக இருந்துச்சு. இது டெய்ரி பேர் எல்லாம் அதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சுட்டேன். இது கீழே உள்ள அந்த இதில் கபோர்டில் ஷோகேஸில் இது வந்து சவுண்டு பாக்ஸு. முன்னாடி சிடி பிளேயர், அது முன்னாடி வாங்கின சிடி பிளேயர் அப்படி தான் வரும். இப்போ வந்து இந்த ஷோகேஸ் கபோர்டு உள்ளே இருக்கிறது எல்லாமே எடுத்தாச்சு. இது சோஃபாவில் உள்ள கவரை கழட்டி துவைச்சியும் மடித்து வச்சுட்டேன். மடித்து பேக் பண்ணியாச்சு. ஒரே ஒரு பில்லோ. இப்போ நாங்கள் படுக்கிறதுக்கு பெட்ஷீட். இது அக்கா அன்னைக்கு மத்தியானம் சமைக்கவே இல்லை, பிரியாணி பரோட்டா வாங்கி சாப்பிட்டோம். உங்ககிட்ட ஷேர் பண்ண கூட டைம் இல்லை. இது வந்து டைனிங் டேபிள் தான். இதில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இது நாளைக்கு தேர்ஸ்டே, ஃப்ரைடே கண்டிப்பாக அதையும் க்ளீன் பண்ணி ஆகணும். இது வந்து கிச்சன் உள்ளே இருக்குது. கிச்சனில் இப்போ மேலெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டேன். மேலே இருந்து அந்த சில செல்ஃபில் எல்லாத்துலேயுமே எடுத்து வாஷ் பண்ணியாச்சு. இப்போ கிச்சன் டெய்லி யூஸ் பண்ணுற ஐட்டத்தை மட்டும் தொலைக்கி அக்கா கவுத்திருக்கிறேன். இப்போ பாருங்கள், கிச்சன் தான் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அக்காவுக்கே நீட்டாக இருந்தால் தான் பிடிக்கும். இன்னும் கிச்சன் வேறு நாளைக்கு பேக்கிங். தேர்ஸ்டே, ஃப்ரைடே கிச்சன் பேக்கிங் தான். சாமி ரூம் பேக் பண்ணோம். மேலே உள்ளதை மட்டும் எடுத்து எல்லாமே மேல் செல்ஃபு இன்னும் இருக்குது பாருங்கள். அந்த தூக்க ஐட்டம்லாம் ஃபுல்லாக விலைக்கு பெரிய போராவில் போடணும், அப்போ தான் பெஸ்ட்டாக இருக்கும். சாமி ரூம்பு இன்னும் க்ளீனே பண்ணல. பாதி சாமியை புது வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் வச்சுட்டேன். அன்றைக்கே அட்சய திருதி அன்றைக்கி அக்கா பால் காய்ச்சேன். பாருங்கள் எவ்வளோ நம்மளுக்கு அவ்வளோ லேடிஸுக்கு தான் நம்ம பார்த்து ஒன்று ஒன்றா வைக்கிறதுக்குள்ள நம்மளுக்கு ரொம்ப இதாகுதுப்பா, டென்ஷனு. அப்புறமா சாப்பிட கூட டைம் இல்லை, டீ குடிக்க டைம் கிடையாது, சாப்பிட டைம் கிடையாது. இதெல்லாம் கிச்சன் செல்ஃபுக்கு அடியில் உள்ளது. இன்னும் செல்ஃபு இருக்குது க்ளீன் பண்ணுறதுக்கு பாக்கி. ஏற்கனவே கொஞ்சம் இப்படி இதுவும் சிங்குக்கு அடியில் எல்லாமே க்ளீன் பண்ணியே ஆகணும். இதை வந்து நான் விலைக்கு போட அந்த டஃப்பில் இருந்து வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன். இது டைனிங் டேபிள் என்ன அழகாக இருக்குது பார்த்தீங்களா. எல்லாமே நாளைக்கு வந்து தேர்ஸ்டே, ஃப்ரைடேக்குள்ளே எல்லாம் காலி பண்ணணும். சாட்டர்டே மார்னிங் 3 o'clock ஷிஃப்ட்டு பண்ணுறோம். இதெல்லாம் வெயிலில் காய வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போது இந்த பொம்மையெல்லாம் அந்த டெடி பேர்லாம் அலசி போட்டேன்ல, எல்லாமே இந்த கழுவி வெயிலில் நல்லா உட்காந்துருக்காங்க. வெயில் நல்லா காஞ்சிரும். நாளைக்குள்ளே எடுத்து அதையும் பேக் பண்ணிட வேண்டியதான். பேக் பண்ணி இது எல்லாம் எங்கள் பிள்ளைங்க வச்சுருந்தது. இது வந்து பக்கத்தில் தோட்டம், அது வந்து ஃபுல்லாக கறிவேப்பிலை செடி தான். அதனால தான் உங்கள்கிட்ட அப்படியே லைட்டாக காமிச்சிட்டேன். இது வந்து கிணறு நாங்கள் மூடி வச்சுருக்குறோம். இது வந்து சும்மா அக்கா வந்து டெங்கில் அட்மிஷன் ஆகும்போது நிறைய தொட்டி வச்சுருந்தேன், எல்லாமே காஞ்சி போச்சுப்பா, வருத்தமாக இருக்குது. தேங்க்யூ. அக்காவுடைய லைவ் பார்த்து நீங்கள் கமெண்ட்